ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் ரிச் லட்டு ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த லட்டு வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் நிறைஞ்சது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ஒரு லட்டு எடுத்துக்கிட்டாலே போதும், டெய்லி உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடச்சிரும். ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியானது. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். கூடவே கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கருப்பு உளுந்து வறுப்படுறது நம்மளுக்கு தெரியும். அந்த வெள்ளை உளுந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள், இந்த கருப்பு உளுந்தை நம்ம வறுத்துட்டோம். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதை தனியாக ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கருப்பு உளுந்து எதில் அளந்தோமோ அதே கப்புலேயோ இல்லை டம்ளர்லேயோ பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அப்போ தான் பாசி பயிருன்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம எடுத்துகிட்டு வறுத்துக்கலாம். அதுவுமே இந்த மாதிரி கடாயில் போட்டு நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த லட்டு நீங்கள் நல்லா தாராளமாக ஒரு 20 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டே போகாது. இப்போ பாருங்கள், இது நல்ல கலர் மாறிடுச்சு. இதையுமே அந்த தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்க போகிறோம். இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் ஒன்றுமே புரோட்டீன், கால்சியம்னு எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்சது தான். இப்போது இதில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலைன்றதுனால இதை வறுத்துக்கிறோம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக தான் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுத்தாச்சு. அதையுமே இதில் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை எடுத்துருக்கோம். அதுவுமே நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10-15 செகண்ட் அந்த சூட்லேயே வறுத்தாலே போதும். அதையுமே இந்த தட்டில் கொட்டிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பாதாம், முந்திரி எல்லாமே சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், சேர்க்கலனாலும் அப்படியே இது வரைக்கும் நம்ம செய்யலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். இது சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இதுக்கு ஃபைனலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதையுமே நல்லா வறுத்துக்கலாம். இந்த எள்ளு பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்றவங்க நார்மலாக இருக்கவங்க சாப்பிட்லாம். ஏன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட இந்த லட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. அவங்க இடுப்பு எலும்புக்கெல்லாம் அவ்வளோ நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றவங்க இந்த எள்ளு மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சுக்க போகிறோம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. ப்ரோட்டீன் அவ்வளோ கிடைக்கும். குழந்தைங்க நல்லா பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது இந்த ஒரு லட்டு கொடுத்திங்கனாலே போதும். முக்கியமாக பொம்பளை குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. டெய்லி ஒரு லட்டு கம்பல்சரியாக கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைஞ்சதும் நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். வாசனைக்காக தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை பிடிக்கலைன்னா ஆட் பண்ண வேண்டாம். இப்போது ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஓட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரை திறந்து பார்க்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா கொரப்பாக தான் இருக்கும். இது நல்லா உங்களுக்கு வேணும்னா நைஸாகவும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா கொரப்பாகவும் அரைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நம்ம இதில் பாதாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த பாதாம்லேருந்து வர எண்ணெயே உங்களுக்கு நல்லா இந்த லட்டு பிடிக்க வரும். அவ்வளோ நல்லது தான். இந்த ஆயில் கெட்டது கிடையாது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பேரிச்சம்பழம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 பேரிச்சம்பழம் சேர்த்தா போதும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்வீட்டு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒயிட் சுகர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா இந்த மாதிரி பிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஆகிடும். அதனால தான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதுவுமே நல்லா ஒரு ஓட்டிடலாம். இப்போ நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்புக்காக அந்த நாட்டு சர்க்கரையுமே இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நாட்டு சர்க்கரை நமக்கு ஹெல்த்தி தான். அதனால் அது தேவையான அளவுக்கு நீங்கள் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம்.
இந்த லட்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு, லேடீஸ்க்கு, ப்ரெக்னென்ட் லேடீஸ்க்கு முக்கியமாக அவ்வளோ ஹெல்த்தியானது இது. இது கூட வந்து நான் தர்பூசணி விதை இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம், பூசணி விதை சேர்த்துக்கலாம். எது வேணாலும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ அந்த தர்பூசணி விதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன். ஆனால் லட்டு வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்டுக்கு வந்துச்சு எனக்கு. இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம உருக்கி வச்சுருக்க நெய்யை சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். இப்போ இந்த நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ சூப்பரான ப்ரோட்டீன் லட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் வேணும்னா நீங்கள் அந்த பவுடராக கூட அப்படியே கூட சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை பவுடராக கூட சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்லா எக்ஸ்ட்ரா நெய் போட்டே கொடுக்கலாம். நெய்யுமே ஹெல்த்தி தான். இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக வந்து ஒரு 20 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கலாம். வெளியிலேயே நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ இங்கே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.